திருச்சிற்றம்பலம். இந்த இடத்திற்கு பேர் வந்து தில்லை திருப்பரந்துரைன்னு பேர். மாணிக்கவாசர் திருப்பரந்துரையிலிருந்து கிளம்பி வந்து எல்லா ஊர்லேயும் பாடல் பாடிட்டு இறுதியாக தில்லைக்கு வரார். தில்லைக்கு வரக்குள்ளே இரவு நேரங்கிற வாசி எங்கே தங்கறன்னு தெரியாமல் இருக்கக்குள்ளே இங்கே இருக்கிற யோக விநாயகர் தான் அவர் ஆட்சிட்டு வந்து தங்க வைக்கிறார். அப்படி தங்கக்குள்ளே நம்ம புதுசாக ஒரு இடத்திற்கு வந்தோம்னா இடத்தை பற்றி விசாரிப்போம் இல்லையா? அதே போல் இடத்தை பற்றி விசாரிக்குள்ளே இங்கே புலி நடமாடி கொண்டு இருக்கிற இடங்கிறாங்க. புலி மீன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாக்கரபாத முனிவர். அதனால் டோட்டலி இது ஃபுல்லுமே தில்லைவன காடு. அதனால் மாணிக்கவாசர் வந்து இந்த இடத்தை பற்றி விசாரிக்கக்குள்ளே இங்கே புலி நடமாடி கொண்டு இருக்கிற இடங்கிறாங்க. புலி மீன்ஸ் வியாக்கரபாத முனிவருங்கிற வாசி சுவாமி பரண் அமைத்து தங்கிறார். இங்கே தங்கி இருக்கிற காலகட்டத்தில் சிவபெருமானே நேரில் வந்து உங்களுடைய பாடல்களை எல்லா ஊர்லேயும் கேட்டிருக்கேன், தொகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போனா நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க அப்படிங்கிற. இங்கே மட்டும்தான் மணிவாசகர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். பாக்கி எல்லா இடத்திலும் நின்ற கோலத்தில் இருப்பார். இவர் திருவாசகம் சொல்ல சொல்ல சிவபெருமான் வந்து தன் கைப்பட எழுதி கையொப்பம் செஞ்ச இடம் இந்த இடம். அதனால தான் இங்கே மாணிக்கவாசர் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். இவர் திருவாசகம் சொல்ல சொல்ல சுவாமி வந்து எழுதுறதுக்கு அடையாளமாக தான் இங்கே லிங்கம் இருக்கிறது. திருவாசகத்துக்கு ஒரு காதார், ஒரு வாசகத்துக்கு ஒரு காதாருங்கிறாங்களே, அதே போல் ஒன்றி போய் முடிக்கக்குள்ளே எழுதியது உள்பட அப்படின்னு சொல்லி பெருமான் கையொப்பம் செஞ்ச இடம் இந்த இடம். அப்போ தான் பார்க்குறாரு, வந்து எழுதினவர் இறைவன் தெரிஞ்சவொன்னே எல்லா சுவடியும் கொண்டு சபையில் கொண்டு வச்சுறார். சபையில் கொண்டு வச்ச பிறகு அந்த திருவாசகத்துக்கு பொருள் கேட்குறாங்க. பொருள் புரியாமல் தடுமாறிட்டு இருக்கக்குள்ள இந்த மாதிரி சொல்கிற சுவாமி அசரீர ஆணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு அடியார் பெருமக்கள்லாம் போய் எழுதினவர் தில்லையின் வடதிசையில் இருக்கார், அங்கே போய் கேளுங்கன்னொன்னே ஆணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு அடியார் பெருமக்கள்லாம் வராங்க. அப்போ அடியார்களோட அடியாராக கூடவே கிளம்பி சிவபெருமானும் வந்து திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள ஞானத்தில் தெரிஞ்சுக்கிறேன். வந்திருக்கிறவர் சிவபெருமானு தெரிஞ்சவன் திருவாசகத்துக்கு பொருள் சிவனே அப்படின்னு சொல்லி கை காட்டுறார். அப்போ இவரை பற்றி சொல்லுங்கிறாங்க. யாரை பற்றி? மணிவாசகரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கக்குள்ள அப்போ நான் தான் இவர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் மாணிக்கவாசகரும் சிவபெருமானும் இரண்டரை கலந்த இடம் இந்த இடம். மாணிக்கவாசகருக்கு முக்தி அடைந்த ஸ்தலம் இந்த இடம், இந்த தில்லை திருப்பரந்துரை. இங்கே மார்கழி 30 நாள் திருப்பள்ளி எழுச்சி பூஜை சிறப்பாக நடைபெறும். அதற்கு மக்களால் உங்களால் முடிந்த ஒத்துழைப்பு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.